T20 உலகக்கோப்பை திருவிழான்னு தான் அதை சொல்லலாம். அப்படி ஒரு பெரும் திருவிழா இதை தொடங்க போகுது. 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்தியா இலங்கை 2 நாட்டிலையும். இந்த T20 மேலே இவ்வளோ பெரிய ஆர்வம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி டெஸ்ட் மேட்ச்சு ரொம்ப ரொம்ப குறைவாகி போச்சு. ஆனால் டெஸ்ட் மேட்ச்சை உயிரோடு வச்சுருக்காங்க. அதை தொடர் விளையாடி அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஏறக்குறைய டெஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்ச் மாதிரி ஆகிடுச்சு. அது காரணம் பிச்சு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்றாங்க. ஆனாலும் இருக்குது. இந்த 50 ஓவர் மேட்ச், ஒன் டே மேட்ச் ஒரு கட்டத்தில் காணாமலே போயிடும் போல இருக்குது. ஏன்னா ரசிகர்கள் அதை பார்க்குறதுக்கு பெரிய ஆர்வம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 50 ஓவரை எப்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க டக்குன்னு வந்தோமா, ஒரு 20 ஓவரில் ஜக்குன்னு முடிச்சோமா, ஒரு 3 மணி நேரத்தில் ஆட்டத்தை முடிச்சோமா, என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தோமா, கொண்டாடினோமா, வெடி வெடிச்சோமா, பட்டாசு கொடுத்தோமா, இனிப்பு கொடுத்தோமா. அதனால தான் இந்த T20 மேல் அவ்வளோ பெரிய ஆர்வம். நீங்கள் ஐபிஎலுக்குலாம் இவ்வளோ பெரிய வரவேற்பு காரணம் அதான். ஏப்பா 20 ஓவரில் மேட்ச் முடிச்சுட்டு போகிறாங்க. விட்டுட்டுப்பாங்க 20, 40 ஓவர் மொத்தமாகவே முடிச்சுட்டு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த T20யில் இருக்கிற ஒரு பெரிய கிக்கே என்னன்னா, அந்த கடைசி பால் வரைக்கும் நீங்கள் ஒரு வெற்றி வாய்ப்பு என்னன்னு கணிக்கவே முடியாது. 50 ஓவர்லேயும் உண்டு. ஆனால் T20யில் அது ரொம்ப அதிகம். பல மேட்சுகள் அது மாதிரி இந்த கடைசி பந்து யாருக்குப்பா வெற்றி அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரவர் தான். இதில் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்து ரொம்ப நாள் ஆகுதே சாமி அப்படின்னு ஏற்கனவே மேட்ச் நடக்காமல் இருந்ததுக்கான காரணம் அந்த ஒரு பக்க கேலரியை புதுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் உள்ளூர் மேட்சாக விளையாடிருந்து உள்ளூர் மேட்சாக அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த T20க்கு கிட்டத்தட்ட 7 மேட்ச் சென்னையில் நடக்குது. ஒரே கொண்டாட்டம் தான். 7 மேட்ச்சை புக் மை ஷோலேயே கூட டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்திய அணி கலந்துக்கிற மேட்ச் கிடையாது. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி நாடுங்க, பெரிய நாடுங்க, கொஞ்சம் குட்டி நாடுங்க. நியூசிலாந்து, நமீபியா, அப்புறம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு நாடு, நெதர்லாண்டு, இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன நாடுகள். ஆனால் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நம்மளால போய் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த T20 தான். அதுவும் சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்த MS சிதம்பரம் ஸ்டேடியம் புதுப்பிக்கப்பட்டது. இந்த பழைய புல்லெல்லாம் எடுத்துகிட்டு புது புல் அதை வளர வச்சு கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் மழையினால் நின்று போகுதுன்னு வச்சுங்க. திரும்ப அந்த மேட்சை மழை விட்ட பிறகு 30 நிமிஷத்தில், அரை மணி நேரத்தில் தொடங்கலான்ற அளவுக்கு அங்கே அந்த மைதானத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, இந்தியாவில் உள்ள நிறைய ஸ்டேடியம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நான் சொல்கிறது இந்த 90ஸ்லாம் ஒரு 1/4 மணி நேரம் பேஞ்சதுன்னா மேட்ச் கேன்சல் அப்படின்னு வந்துடும். இல்லைன்னா ட்ரையரை போட்டு அதை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதுக்கான வசதிகள்லாம் நிறைய மாறி போச்சு. அதுவும் குறிப்பாக இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மேட்ச்லாம் சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின் பொழுது, இந்த சூப்பர் 8ல் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதுற ஒரு மேட்ச், வேணா ஒரு சூப்பர் 8க்கு ஒரு மேட்ச் அங்கே நடக்க போகுது. அந்த மேட்சாக தான் இருக்கணும் போது அதன் மேலே ஒரு பெரிய ஆர்வம். எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம், பெரிய மோதல் இருக்குதோ, அதே போல் இந்தியா ஆஸ்திரேலியா கலந்துக்கிற அந்த மேட்ச் ஸ்டேடியத்தில், சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ நாட்கள் இந்த உலகக்கோப்பை நடந்தது இல்லைங்களா. 2007 தொடங்கின அந்த முதல் உலகக்கோப்பை, அதன் பிறகு ஒவ்வொரு உலகக்கோப்பை ஒவ்வொருத்தையும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் உண்டு. நீங்கள் முதல் உலகக்கோப்பையிலே அவ்வளோ பிரமாதமான சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. இந்தியாவும் இங்கிலாந்து விளையாடும் போது ஃப்ளின்டாப் யுவராஜ் சிங்கை சீண்டிக்கிட்டே இருப்பார். சீண்டிக்கிட்டே இருப்பாப்புல, ஒரு மாதிரி வெறியேற்றிக்கிட்டே. யுவராஜ் சிங் ஏற்கனவே ஒரு டென்ஷன் பார்ட்டி, சொல்லவே தேவையில்ல. அதுவும் சீண்டிக்கிட்டே இருந்தவொடனே என்ன ஆகி போச்சு, அடுத்த ஓவர் ஸ்டூவர்ட் போடுவாப்புல. இன்னைக்கு அந்த ஓவர் 6 பால்ல 6 சிக்ஸுங்க. 6 பறக்கும். அதுதான் யுவராஜ் சிங்குடைய அந்த ரெக்கார்ட் பிரேக்கை யாராலையும் முறியடிக்கவே முடியல. 12 பால்ல செஞ்சுரி, ஆஃப் செஞ்சுரி. அந்த பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்ததுன்னா கூட போய் பாருங்கள் யூடியூப்பில். சர மாதிரியா அது என்ன, அது சரவடின்வாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த யுவராஜ் சிங்கை ட்ரிகர் பண்ணியிருப்பாப்ப ஃப்ளின்டாப். அதனுடைய வெறி தான் அந்த மேட்ச் களை கட்டிச்சு. அதே போல் ஃபைனல் மிக முக்கியமான ஒரு விஷயம். 2007 T20 உலகக்கோப்பை ஃபைனலில் இந்தியா 158 ரன்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சாச்சு. டார்கெட்டை தான் பாகிஸ்தானுக்கு தான். மிஸ்பாப் உல்லக்கு அவர் விளையாடிக்கிட்டு நாட் அவுட்டில் விளையாடிக்கிட்டே இருக்கார். மற்றவங்க எல்லாம் டப்புன்னு அவுட் ஆகிட்டு இருக்காங்க. 48 ரன்னு. எனக்கு தெரிஞ்சு 4 பாலில் 6 ரன் அடிக்கணும்.
இக்கட்டான ஒரு இது. போய் யாருக்கு மேட்ச் ஏறக்குறைய எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க, பாகிஸ்தான் தான் அடிக்க போகுதுப்பா, ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப்பு அவங்க தான் தூக்க போகிறாங்க அப்படின் போது, ஏன்னா பேட்ஸ்மேன் முக்கியமான பேட்ஸ்மேன் மிஸ்பாப் உல்லக் வந்து ஆடிக்கிட்டு இருப்பார். இல்லை ஒரு பாலை வந்து அப்படி ஃபுல்லாக ஒதுங்கி வந்து ஒரு ஷாட் ஒன்று அடிப்பாப்புல. அடித்த உடனே லாங் ஆஃபில் நின்றுருந்த ஸ்ரீசாந்த், அது ஆக்சுவலாக அந்த கேட்சை வந்து ஸ்ரீசாந்த் விட்டுருவாருன்னு பார்த்தேன். அது சில கேட்செல்லாம் அந்த இதில் விட்டுருவாருன்னு எல்லாருக்கும் பயங்கரம் இருக்கும்போது பிடிச்சிட்டு அதை தூக்கி அடித்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க வந்து இந்திய அணி. அப்போ வந்து மிஸ்பாப் உல்லக் வந்து அப்படியே உட்காந்துட்டு அவர் ஒரு பேட்டியில் சொல்லிட்டு இருந்தார், ஒரு தப்பான ஷாட் ஆடினது என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. அந்த தப்பான ஷாட்டை நினச்சி நான் பல நைட்டு வந்து தூங்காமலே இருந்திருக்கிறேன் அப்படின்னு. ஏங்க அது ஜெயிக்கிற மேட்சை விட்டு வந்து அவங்க நாட்டில் சும்மா இருப்பாங்களா ரசிகர்கள்? கடுமையான எதிர்ப்புலாம், கடுமையான விமர்சனம்லாம் வந்தது வந்து. இதுதான் சொல்கிறது, இந்த T20 மேலே இவ்வளோ பெரிய ஆர்வத்துக்கான காரணம் என்னென்னா, இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் யாருக்கு வெற்றின்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அது கொண்டு போகிற அந்த சுவாரஸ்யம் தான். அதில் இந்தியா வின் பண்ணோன்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க வந்து. அது ரொம்ப முக்கியமான மேட்சாக கவனிக்கப்பட்டது வந்து. அதே 2007 ஜிம்பாவே கிட்ட வந்து ஆஸ்திரேலியா தோற்று போயிடுங்க, உதவியே வாங்கிடும். ஏன்னா ஆஸ்திரேலியா போய் ஜிம்பாவே கிட்ட அந்த மேட்ச்சில் வந்து பயங்கர கர்வமாக விளையாடுவாங்க. எப்பவுமே அதுதான் சொல்லுவாங்க வந்து, நீங்கள் சின்ன டீம்னு எதையும் கணிச்சிடவே கூடாது வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். இது என்ன துக்கடா டீம் தானே, நம்ம அடித்து தூக்கிடலான்னு. அந்த மாதிரி தான் வந்து ஆஸ்திரேலியா தென்னாவட்டாக விளையாடணுன்னு ஜிம்பாவே ஜெயிச்சிடும். அது ஆக்சுவலாக வந்து அந்த வேர்ல்டு கப் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்தது. கொண்டாட்டம் அப்படியேப்பட்ட கொண்டாட்டம். இது மாதிரி ஜிம்பாவே பல மேட்சுகள் 50 ஓவர்லேயே வின் பண்ணியிருக்குது. நாம் ஜிம்பாவே கிட்ட தோக்கிற ஒரு மேட்ச் தான் வந்து கபில் தேவ் நின்று 175 ரன் அடிப்பார் பாருங்க. அப்போ தோத்துனோம்னா அவ்வளோதான், மானமே போயிட்டு இருக்கோம். அந்த மானத்தை காப்பாற்றினவர் கபில் தேவ் தான் வந்து. அது இன்னும் நம்ம கிரிக்கெட் ரெக்கார்டில் மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கும் கபில் தேவுக்கு அது ஒரு பெரிய ஸ்டார். அது ஒரு ஆளை ஒத்தாலா நின்று அடித்து நொறுக்குவார். அதன் பிறகுதான் கபில் தேவ் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர்னு வேர்ல்டில் உள்ள அத்தனை ஸ்போர்ட்ஸ் பத்திரிகைகளையும் எழுதினாங்க வந்து. அதே போல் வந்து 2009 இங்கிலாந்து நெதர்லாந்து கிட்ட உதவாங்கிடும். இதுவும் அதே போல் தான். இங்கிலாந்து சர்வசாதாரணமாக ரொம்ப அசால்ட்டாக விளையாடிக்கிட்டே இருக்கும். என்ன நெதர்லாந்து தானே, கத்துக்குட்டி தானே, இது கல்யாங்குட்டி பாம்பு தானே அப்படின்னு விளையாடிட்டு இருக்கும். விளையாடும் போது எதிர்பாராத விதமாக நெதர்லாந்து பொழந்து கட்டினவுடனே இங்கிலாந்து அப்படியே ஆகிடும். ஏன்னா நெதர்லாந்துலாம் வந்து ஒரு ஃபுட்பாலுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற நாடு வந்து. இங்கிலாந்து தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது. அந்த இங்கிலாந்தில் உள்ள பத்திரிகைகள் பூரா கிடிகிடின்னு கிடிச்சாங்க வந்து. நம்ம யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடு தான், அவனுக்கு கிரிக்கெட்னால என்னன்னு தெரியாது, அவன் ஃபுட்பாலில் பெரிய கிங், அவங்ககிட்ட தோத்துட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கடுமையான விமர்சனம் வந்து. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து கொஞ்சம் சுதாரிச்சிக்கினாங்க. 2022 அதே போல தான் நபீபியா வந்தவுடனே இலங்கைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கெத்து இருந்தது. நபீபியான்னு ஒரு நாடு, அது என்ன வந்து அது எங்கே இருக்குது மேப்லேயே, வந்து விளையாட வா பார்த்துடலாம் அப்படின்னு விளையாட ஆரம்பித்து 55 ரன்னில் வந்து தோற்று போயிடுவாங்க. இலங்கை கட்டி சுருட்டிடுவாங்க. இலங்கையில் ஏற்கனவே சொல்லவே தேவையில்லை. இப்போ இலங்கை இருக்கிற கிரிக்கெட் டீம் இருக்கிற நிலைமைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனம் போட்டு துவன்னு துவைச்சாங்க. ஏன் நமீபியா கிட்டலாம் நீங்கள் தோற்று, அதுவும் 55 ரன் வித்தியாசத்தில் தோற்றுட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் விட பெரிய பியூட்டி எது தெரியுங்களா? கடந்த உலகக்கோப்பை 2024 கலக்குன்னு ஸ்டார் வேல்யூவாக கலக்கின ஒரு அணி எதுனா அமெரிக்கா அணி தான். இப்போ கூட இந்த வாட்டி கூட அமெரிக்கா USA தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டீம் கிட்ட யார் உதவாங்கனாங்க தெரியுங்களா? பாகிஸ்தான், நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான். இவங்க பூரா எப்படி விளையாடி இருப்பாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அமெரிக்கா இப்போ தான் கிரிக்கெட்டில் ஒரு பால்பாடி, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி வராங்க. நாமெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் படித்தவங்க, PhD வாங்குவவங்க, MPhil பண்ணவங்க, அந்த ரேஞ்சில் போய் நியூசிலாந்து விளையாடி இருப்பாங்க. அதே ரேஞ்சில் தான் பாகிஸ்தான் விளையாடி இருப்பாங்க. பொலன்னு பொழந்துடுச்சு வந்து அமெரிக்கா வந்து. ஆப்கானிஸ்தான் வந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில். ஆப்கானிஸ்தானையும் அமைக்கி விட்டுட்டு அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் இதில் வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது வந்து. என்னையா இது வந்து நாம் நினைக்கவே இல்லை இப்படின்னு. இதாங்க கிரிக்கெட்டோடைய மிகப்பெரிய வந்து சுவாரஸ்யமே. இது யாராலும் கணிக்கவே முடியாதுக்கான இதான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து. அதே போல் கடந்த 2024 T20 உலகக்கோப்பை நாம தான் சாம்பியன். அந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு அன்லக்கு,
எதுலேயுமே இந்த 50 ஓவர்லேயும் சரி, T20லையும் சரி, இந்த செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க, ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. அவங்களால ஜெயிக்கவே முடியாதுங்க. அது என்ன சாபக்கேடு என்னன்னே தெரியல. போன மேட்சும் அதே போல தான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும். டேவிட் மில்லர் ஒரு ஷாட் ஒன்று அடிப்பாப்புல. டேவிட் மில்லர் வந்து ஒரு ஷாட் ஒன்று அடிப்பாப்புல. அந்த ஷாட் வந்து பறக்கும் மாதிரி. ஏன்னா அந்த ஷாட்டு அது வந்து 6 போயிடுச்சுன்னா ஏறக்குறைய சவுத் ஆப்பிரிக்கா வின்னு போய் ரோஹித் சர்மா பார்க்குறவங்க, கிரவுண்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து 6ன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பார்டரில் நின்று சூரியகுமார் யாதவ் அந்த கேட்சை பிடிப்பார் பாருங்க. பிடிச்சிட்டு அந்த பந்து அப்படி நீட்டும் பொழுது ஒட்டுமொத்த அரங்கமும் ஒட்டுமொத்த டிவி பார்த்துக்கிட்டு அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை இந்தியர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் அப்படி எழுந்து விசில் அடித்து கைத்தட்டி கத்துன அந்த கத்து. ரோஹித் சர்மா என்ன பண்ணுவார், பொதுவாக வந்து இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவாங்க, கீழே விழுந்து இது பண்ணுவாங்க. அவர் அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு, அவர் வந்து அந்த கோப்பையை வென்னுட்டோன்ற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோடைய எல்லைக்கே போய் அந்த மண்ணை எடுத்து ஒரு துண்டு எடுத்து சாப்பிடுவார். ஒரு பிடிக்குள்ள ஒரு சொட்டு உச்சகட்டமாக வந்து நீங்கள் இந்த டென்னிஸில் ஃபுட்பால்லாம் வச்சிங்கன்னா அந்த கோப்பையை வந்து பல்லில் வச்சு கடிப்பாங்க. அது மாதிரி இவர் அந்த மண்ணை எடுத்து ஒரு பொட்டு எடுத்து அப்படியே வாயில் போட்டு அதை மண்ணு தின்ன அவருடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துவார். அந்த மேட்செலாம் மறக்கவே முடியாது. அது எல்லாம் மீறி இந்த வாட்டி இந்த T20 உலகக்கோப்பை மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா 20 நாடுகள் மொத்தம் இதில் பங்கேற்கிறது. இப்போ நம்ம சொன்ன இல்லை, யாரெல்லாம் வந்து காளியாங்குட்டி கத்துக்குட்டி நம்ம முடிவு பண்ணுமோ போன மேட்சுகளில், அதே போல் இந்த வாட்டி நிறைய புதுமுக அணிகள்லாம் வருது. அதை புதுமுகம்னு நீங்கள் வந்து முடிவே பண்ண முடியாது கிரிக்கெட்டில். அவங்க என்னென்ன சாதனை பண்ண போகிறாங்க, எந்த ஜாம்பவான்களை அவங்க வந்து மிதிக்க போகிறாங்க, ஜாம்பவான்கள்லாம் சூப்பர் 8க்குள்ளே வரப்போகிறாங்களா, இல்லை செமிஃபைனலுக்குள்ளே யார் வருவாங்க, இது மாதிரியான பல சுவாரஸ்யங்கள் இந்த T20 உலகக்கோப்பையில் இருக்குது. 7ஆம் தேதி தொடங்க போகுது. இதுக்கப்புறம் திருவிழா தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.